அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 29ஆம் தேதியிலேருந்து 4ஆம் தேதி வரை இப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் மகர ராசிக்கான பலன்களை பார்க்க தான் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் வந்து தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை நோட் பண்ணி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். தனுசு ராசி. ஸோ தனுசு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி குரு, 1-4ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7ல் இருக்கும்போது நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு. ஏன்னா ஒரு கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருக்கும்போது சிறப்பான பலன்களை கொடுப்பார். பட் ஏன்னா வக்கரமாக இருக்கும்போது கணவன் மனைவிக்கு உள்ள தேவையில்லாத ஒரு ஈகோ கிளாஷஸை கொடுத்துரும். நான் பெருசா நீ பெருசா, நீ கரெக்ட் இல்லை நான் கரெக்ட் இல்லை, இந்த மாதிரி. ஸோ இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. 2 மற்றும் 3ஆம் அதிபதியான சனி 4ல் இருக்கும்பொழுது தாயார் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக பேசுங்க. சில நேரங்கள் வந்து தாயார் வந்து கொஞ்சம் ஏடாவடமாக பேசுறது, மனக்கசப்பு வர மாதிரி பேச்சுக்கள்லாம் இருக்கும். வீடு மற்றும் வண்டி வாகனங்கள்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து ஓட்டுறது, பார்த்து இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ சொத்துக்கள் சம்மந்தமான விஷயம், புதிய வீடு வண்டி வாகனம் வாங்கலாமா அப்படிங்கிற எண்ணங்களையும் சில பேருக்கு ஏற்படுத்தும். ஸோ 5ஆம் அதிபதியான உங்களுக்கு வந்து செவ்வாய். ஸோ செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5-12ஆம் அதிபதி ராசியிலே இருக்கும்போது குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்கும். சில பேர் வந்து குழந்தைக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 6ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து ராசியிலே இருக்கும்போது வேலை இல்லாதவருக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி வந்து எதாவது கடன் லோன் ஏதாச்சும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. 7ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு ராசியிலே வந்து சுப நிகழ்ச்சி நடத்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. புதிய தொழில் ஒப்பந்தங்கள், தொழில் சார்ந்த விஷயங்கள் அற்புதமாக இருக்குங்க. 8ஆம் அதிபதியான சந்திரன் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் மற்றும் வேலையில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுவும் இந்த சந்திர தசாபுத்தி அந்தரங்களும் சின்னதாக ஒரு மன உளைச்சலை கொடுத்துட்டு போகிறதுக்கான வாய்ப்பாக இருக்குது, கொஞ்சம் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதியான சூரியன் உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது பிரயாணங்கள், ஏதாவது பெரிய பிரயாணங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை நிறைய கொடுக்கும். அப்பா சார்ந்தவர்கள், அப்பா ஒரு ஊரில் நீங்கள் ஒரு இடத்துல இருக்கீங்கன்னா அப்பா போய் பார்ப்பீங்க, இல்லை அப்பா உங்களை தேடி வருவார். ஓகேங்களா? சில நேரம் வந்து அப்பா வந்து உங்களை வந்து பார்க்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சில பேர் வெளிநாடு பிரயாணங்கள் போகணும், வெளியூர் போகணுங்கிறவங்களுக்குலாம் வந்து அந்த சந்தர்ப்பங்கள் கணிஞ்சு வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 11ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்பொழுது புதிய வேலை, ஏதாவது வேலை இல்லாதவர்களுக்கு புதிய வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், அதை வேலையினால் நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிறதும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. மற்றபடி என்னங்க, இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுக்தி. தனுசு லக்னமாக இருந்து சூரியன் தசாபுக்தி, சூரியன் 9ல் இருக்கார். ஸோ 9ஆம் அதிபதி வந்து ராசியிலே இருக்கும்போது தந்தை உங்களை தேடி வந்து பார்ப்பார். வெளிநாடு, வெளியூர், வெளி மாநிலங்கள் போகணும் அப்படின்னு நினச்சிருக்கோம், ஒரு பிரயாணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், இன்னும் அதுக்கான முயற்சிகளை கண்டிப்பாக சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் போது தனுசு லக்னமாக இருந்து சந்திரன் தேசம். சந்திரன் 8ஆம் அதிபதி, அவர் வந்து 5-6. ஸோ இந்த கட்டங்களில் வந்து பிரயாணிக்கிற அந்த காலகட்டங்களில் குழந்தைகளாலும் வேலையிலும் ஒரு சின்ன மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ தனுசு லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி. செவ்வாய் வந்து 5ஆம் அதிபதி, 5-12ஆம் அதிபதி ராசியிலே இருக்கும்பொழுது குழந்தைகளுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுவோம். ஸோ குழந்தைகள் விஷயங்களுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறது, கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. தனுசு லக்னமாக வந்து ராகு தேசம், ராகு 3ல் இருக்காருங்க. பெரிய முயற்சிகள், பெரிய வெற்றிகள், ஏதாச்சும் பெருசாக சாதிக்கணுங்கிற வேலையெல்லாம் அற்புதமாக இருக்குது. ஸோ சாதிச்சும் காட்டுவீங்க. தனுசு லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரங்கள். குரு வந்து பார்த்திங்கன்னா 1-4ஆம் அதிபதி 7ல் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருக்கும்போது ஒரு பெரிய லாபமும் பெரிய வெற்றிகளையும் கண்டிப்பாக கொடுத்துருவாருங்க. ஸோ பட் வக்கரமாக இருக்கனால கணவன் மனைவிக்குனுடைய ஒரு பார்ட்னர்ஷிப்ஸ்க்குனுடையும் கொஞ்சம் ஈகோ கிளாஷஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தனுசு லக்னமாக வந்து சனி தேசாபுத்தி. சனி வந்து 2-3ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது புதிய சொத்துக்கள் வாங்கணுங்கிற எண்ணங்கள், பழைய சொத்தை விற்றுட்டு புதிய சொத்துக்கள் வாங்கணுங்கிற எண்ணங்கள்லாம் கண்டிப்பாக ஈடேறுங்க. தனுசு லக்னமாக இருந்து புதன் தேசாபுத்தி இருந்தாலும் புதன் வந்து பார்த்தா 10ஆம் அதிபதி, 7-10ஆம் அதிபதியான புதன் ராசியிலே இருக்கும். புதிய தொழில் வாய்ப்புகள் இருக்கும், புதிய தொழில் பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து கைகூடி வர்றதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. தனுசு லக்னமாக இருந்து கேது தேசாபுத்தி இருந்தாலும் கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ 9ல் இருக்கார். அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும். வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து இந்த டாக்குமெண்டேஷன், லீகல் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தனுசு லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி இருந்தாங்கள். சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 6-11ஆம் அதிபதியான சுக்கிரன்
உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ராசியிலே வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கடன் கேட்டிங்கன்னா கடன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. தாய்மாமன் உறவுகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஸோ கொஞ்சம் வந்து ஒரு ஏதாச்சும் கிளாஷஸ் வரும். மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை அந்த இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான இதில் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ பார்க்க டிப் ஆஃப் த வீக். டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா பிடிவாதக்காரன் யார் அப்படின்றத பற்றி தான் பேச போகிறோம். ஸோ என்றைக்குமே ஒரு ஜாதகத்தில் யார் வந்து ரொம்ப பிடிவாதமாக இருப்பாங்கிறத வந்து நம்ம வந்து நிர்ணயம் பண்ணுறதே வக்ர கிரகங்கள். மேஜராக நிறைய பேருக்கு வந்து லக்னத்திலே வந்து வக்ர கிரகம் அமைஞ்சிரும். அவங்களும் கொஞ்சம் அடமெண்ட்டாக இருப்பாங்க. சில பேர் வந்து ராசி அதிபதி லக்னமும் சந்திரனும் ஒன்றா இருந்து பிறந்தவர்கள். சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த மகர லக்னம் மகர ராசி வந்துடும். சில பேருக்கு வந்து அந்த மாதிரி லக்னமும் ராசியும் ஒன்றா இருக்கவங்க கொஞ்சம் அடமெண்ட்டாக இருப்பாங்க. அவங்களுடைய ஸ்டிஃப்னஸாக இருப்பாங்க. எடுத்த டெசிஷன்லேருந்து மாறவே மாட்டாங்க. ஸோ அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யார் ரொம்ப ஏடாவடமான வக்கரம், அதாவது ஏடாவடமாக நல்லதோ கெட்டதோ நான் வச்சது தான் சட்டம் அப்படின்னு இருக்கிறவங்களும் தான் பார்த்திங்கன்னா மேஜராக வந்து நிறைய வக்ர கிரகங்கள் இருக்கிற ஜாதகங்களில் வந்து அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். ஸோ வக்ர கிரகங்களும் போது என்ன மாதிரி வக்ரகங்களும் போது இப்போ சப்போஸ் குருவோ சனியோ ராகு கேதுகளுடைய அந்த ஜாதகத்தில் வந்து வலுவாக உட்காந்துரும். ஸோ எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள்லாம் பார்த்திங்கன்னா லைனாகவே வக்ர கிரகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா திருந்தவே மாட்டாங்க. என்ன தான் நீங்கள் சொன்னாலும் சரி. காலையில் வந்து போதான்னு சொல்கிறேன், ஒரு பெரிய எடிக்ஷனு தண்ணி எடிக்டாக இருக்கவங்க உங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த வக்ர கிரகங்களோட அடாப்ஷன்ஸில் வந்து நிறைய இருக்கும். அது ராகுக்கு எதுவாக இருக்கலாம், சனி குரு சுக்கிரன் எதுவோ வந்து நிறைய வக்ர கிரகங்கள் இருக்கும்போது அவனுடைய ஆக்டிவிட்டிஸை மாற்றவே முடியாது. நாய் வாழ நிமித்த முடியாத ஒரு கதையில் தான் போகும். ஸோ உதாரணம் சொல்கிற பாருங்களேன், ஒருத்தர் வந்து ஒரு வேலை இப்போ வந்து ஒரு வேலைக்கு வந்து ஒரு 10 மணிக்கு ஆஃபீஸ் போனோம்னா ஒரு 8:30 மணிக்கு கிளம்பணும் அப்படிங்கிற ஒரு ஷெட்யூல் இருக்குன்னு வைங்களேன். அவங்க வந்து மாறாமல் வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே 10 மணி ஆஃபீஸ்க்கு 10 மணிக்கு தான் வீட்டிலேருந்தே கிளம்புற ஒரு கேரக்டர் இருப்பாங்க. ஆனால் மாற்றிக்கவே மாட்டாங்க. ஸோ அதுவும் ஒரு வக்ர கிரகத்துடைய விஷயம் தான். தன்னுடைய தவறாக இருந்தாலும் தவறை திருத்திக்கவே மாட்டான். அது வந்து ஏன்னா அவனோட பிளானட்டில் வந்து லக்னத்துலேயோ இல்லை தசாபுத்திகள் அந்தரங்கள்லேயோ வந்து இந்த வக்ர கிரகங்களுடைய தசாபுத்திகள் நடக்கும்போது இவன் திருந்தவே முடியாத ஒரு கேரக்டராக தான் மாறுறாங்கிறது தான் உண்மையான விஷயம். ரொம்ப அடமன்சி இருக்கும். அதே மாதிரி வந்து வக்ர கிரகங்கள் வந்து ஒரு 3ஆம் இடத்துல வந்து ஒரு வக்ர கிரகம் வந்து தசாபுத்தி அந்தரங்கம் நடக்கும்போது அவனோட குரல் வந்து மாறும். ஸோ குரல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஆண் வந்து பெண் குரலாகும். அதே வந்து ஸ்திதி சூன்யம் இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும்போது குரல் மாறுறதுக்கான வாய்ப்புகளையும் கொடுக்குது. ஸோ ஏன்னா வக்ரகிரகங்கள் தான் வந்து பிடிவாதத்தை அதிகமாக கிடைக்குது. ஸோ அவங்க மாற மாட்டாங்களா அப்படின்போது அவங்க தசாபுக்திகள் மாறி அந்த வக்ரகிரகங்களோட கொஞ்சம் அந்த பர்சன்டேஜ் தான் கம்மியாகும். என் ஃப்ரெண்டெல்லாம் இருக்காங்க, அவங்களாம் வந்து பிடிச்ச இருப்பாங்க. நீ கோடி ரூபா கொடுத்தாலும் என்ன மாற மாட்டேன்டான்னு சொல்கிறாலாம் இருக்கிறான். நான் இன்றைக்கி வந்து தண்ணியே இன்றைக்கி தான் லாஸ்ட்டும், நாளைக்கு பார்த்திங்கன்னா அதே லெவலில் அதே டைம் போய் தண்ணி அடிப்பாங்க. சீட்டு இந்த மாதிரி வந்து நிறைய எடிக்ஷன்ஸ் கொடுக்குறதுலாம் வக்ரகிரகங்கள் தான் பண்ணோம். ஸோ அதனால் வந்து வக்ரகிரகங்கள் இருக்கவங்க இதை மாற்றிக்கணுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னும்போது என்னை பொறுத்த வந்து ரொம்ப ஹம்பகாக கூட இருக்கலாம். பட் ரிவர்ஸில் நடக்கிறது. ஸோ ரிவர்ஸில் நடக்கலாம். ரிவர்ஸ் மீன்ஸ் சும்மா ஒரு ரவுண்ட் மாதிரி கூட சும்மா ரிவர்ஸ்லேயே நடப்பாங்க இல்லையா, அது ஒரு பரிகாரம் இருக்குது. அதே மாதிரி வக்ரகிரகங்கள் வந்து அதிகமாக இருக்கிறவங்க வந்து ராகு கேதுக்களை வந்து பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ ராகு கேதுக்களை வந்து பிரார்த்தனை பண்ணும்போது சர்ப கோயில்கள், உதாரணமாக சர்ப கோயில்களுக்கு போகும்பொழுது இந்த மாதிரி ஒரு அடமன்சிலேருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகி வர்றதுக்கான விஷயங்கள் ரொம்ப சூப்பராக இருங்க. ஏன்னா வந்து அது எப்போ போகிறது அப்படின்னும் போது உங்களுக்கு என்ன திசை நடக்குதோ அந்த கிழமைகளில் போகிறது ரொம்ப நல்லது. இப்போ உதாரணமாக வந்து ஒரு சூரியன் வரப்போகிறதுல வக்ர கிரகமாக, ஓகேங்களா, சந்திரனும் வரப்போகல, இப்போ செவ்வாய் வக்ரமாக இருக்குதுன்னு வச்சுக்கோமே, அப்போ வந்து நீங்கள் வந்து குக்கே சுப்பிரமணியா இல்லை ஒரு சர்ப கோயில் வந்து முருகர் சம்மந்தமான ஒரு சர்ப கோயில்களுக்கு போயிட்டு வர்றது, இல்லை முருகர் சம்மந்தமாக சித்தர்களும் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ பாம்பன் சுவாமிகள் கோயில் இந்த மாதிரி கோயில்கள் போகும்போது அந்த வக்ரகிரகத்துடைய அந்த ஒரு அடமன்சி அதோடைய நெகட்டிவ்லேருந்து கண்டிப்பாக வெளியில் வரலாம். அதே மாதிரி வந்து குரு கேது இந்த மாதிரி காம்பினேஷன் இருக்கணும். ரொம்ப அடமன்சி நிறைய கடன்கள் இருக்கும். அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சித்தர் சமாதிகளுக்கு வந்து பௌர்ணமிகளில் போகும்போது நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு சர்ப கோயில்கள் வக்ரகிரகங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிலீஃபை கொடுக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ வழிபாடு பண்ணுங்கள், இதுலேருந்து ஒரு நல்ல ஒரு ரிலீஃப் கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.